சரி. அதனால் ஃபேமிலி அப்படின்றது ஒரு எரராக இருக்கக்கூடாது. அது ஒரு நல்ல ஒரு பதமான, பண்பான ஒரு எல்லா விதத்துலேயும் நமக்கு தோதான ஒரு சூழ்நிலையான ஒரு டீமாக இருக்கணும், ஒரு குழுவாக இருக்கணும், ஒரு இணக்கமாக இருக்கணும், ஒரு பண்பாக இருக்கணும், ஒரு பக்குவமாக இருக்கணும், ஒரு அனுசரணையாக இருக்கணும். ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம டீமை மாற்றலை அப்படின்னா எரர் ஆகும். ஓகே. அதனால் எங்கள் ஃபேமிலி இப்படியே எரர் ஆகிடுச்சு அப்படின்னா நான் கூடிய விரைவில் ஒரு நல்ல ஃபேமிலியை நான் தேர்ந்தெடுத்தால் தான் எனக்கு நிறைய விஷயம் தோதாகும். அப்போ தான் இந்த டேமேஜான ஃபேமிலியும் ஓரளவு தோது பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். ஓகே. ஏன்னா ஒருத்தருக்குள்ளேயே ஒருத்தர் சண்டை போட வேண்டியது அதே பைபிளில் சொன்ன மாதிரி தான். ஆல்ரெடி எல்லாம் லேப் டெஸ்ட்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனை இருக்குது. அந்த பைபிள்லேயே எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த பர்சனலாக நான் கற்பாம்பூச்சிக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீ எப்படியாவது பைபிள் படிக்கணும். ஓகே. அந்த நீ முழுமையாக பைபிள் படிச்சினா அப்படின்னா உனக்கு நிறையா நன்மை கிடைக்கும். ஓகே. எனக்கே சங்கட்டமாக தான் இருக்குது உன்னை எப்படி சொல்கிறது அப்படின்னா. ஆனால் இருந்தாலும் ஆத்ம நிலையில் பொறுத்த வரைக்கும் ஒரு பண்பு நிலையில், ஒரு படிப்பறிவு நிலையில் உன்னை அந்த தளத்திலேருந்து தான் உன்னை அணுகிறதுக்குன்றது தான் எனக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதனால் நீ பைபிள் படி. அதிலே சொல்லியிருக்காங்க நிறையா விஷயம் இருக்குது. அதனால் நிறையா விஷயம் நம்ம பக்குவமாக தான் நடந்துக்கணும். சரி, அடுத்த தகவல் ஜேஎம் குரூப் கம்பெனிஸ் டிஸ்கஷன். அதாவது என்ன தகவல் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி கம்பெனியெல்லாம் அவ்வளோலாம் கிடையாது. அப்லோட் பண்ணோம்னா ஒரு 10 வீடியோக்கு மேலே அப்லோட் ஆகாது. அந்த அளவுக்கு தான் கம்பெனியாக இருக்குது. ஒரு சில கம்பெனி கேட்டகரி மட்டும்தான். ஓகே. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா தேவன் ஃபவுண்டேஷன் கேட்டகரியில் தான் வரும். சொந்தமாக தியேட்டர் கட்டுறது, அப்புறம் சொந்தமாக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கட்டுறது, சொந்தமாக பெட்ரோல் பங்க் வைக்கிறது, இந்த மாதிரி கேட்டகரி தான் ஊருப்பட்டது இருக்குது. ஓகே. அதனால் ஜேஎம் தேவ் குரூப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ரொம்பவே ஒரு சில கம்பெனிஸ் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு போய் ஏதோ கிட்டத்தட்ட இல்லைங்க 1 லட்சம் கம்பெனி இருக்குதுங்க. அட நீங்கள் வேறங்க 5 லட்சம் கம்பெனி. அட கம்பெனி இருங்க, சும்மா 10 லட்சம் கம்பெனி இருக்குங்க. அடடா ஏங்க இப்படி சொல்கிறீங்க? ஏங்க 1 கோடி கம்பெனி இருக்குன்றாங்க. நீங்கள் என்னமோ 1 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்னு இருக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஏதோ ஒரு சில கம்பெனிஸ் தான் இருக்குது. ஓகே. அதுலேயே ஏதோ காம்ப்ளிகேட்டட் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அது சால்வ் பண்ணிடலாம். ஓகே. மற்றதெல்லாம் தேவன் ஃபவுண்டேஷன் கேட்டகரி தான். ஓகேனா ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்துட்டு இவ்வளோ ஹாஸ்பிட்டலு, இவ்வளோ தியேட்டரு, இவ்வளோ வனவிலங்கு சரணாலயம் அப்படின்றதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் நிலப்பரப்பு இருக்குது, காசு இருக்குது, அங்கே எவ்வளோ தேவை இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம மூவ் பண்ணணும். ஓகே. சும்மா ஒரு நாட்டில் நிலப்பரப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே விஷயத்தை நம்ம எல்லாம் தோது பார்க்கறதுன்றது தோது ஆகாது. அதனால் அந்தந்த நாட்டுக்கு என்ன தேவையோ அதன்படி தான் நம்ம தோது பார்க்கணும். ஓகே. அதனால் என்ன தெளிவான தகவல் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜேஎம் தேவ் குரூப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்லாம் நிறையா கம்பெனிஸ்லாம் கிடையாது. ஒரு சில கம்பெனிஸ் தான் இருக்குது. ஓகே. மற்றபடி இனிமேல் புது புது கம்பெனி வேணால் வாங்கலாம். அடுத்து தேவன் ஃபவுண்டேஷன் கேட்டகரியில் தான் நிறையா அலுவலக பணி அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா தேவை எங்கே தோதாகும் அப்படின்றத பொறுத்து தான். ஓகே. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி குழப்பிக்கிற மாதிரி அப்படி இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தேவையே இல்லாத அளவுக்கு நீங்கள் பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்கிறனாலையும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தேவையில்லாமல் வைப்ரேஷன் ஆகாதீங்க. ஓகே. அது என்ன எதுன்னு ஓரளவு தோது பார்க்குறேன். ஓகே. அடுத்து இந்த தேவன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற இந்த கேட்டகரியை வந்துட்டு நீங்கள் ஜேஎம் தேவ் குரூப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸில் இன்வால்வ் பண்ணலாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த தேவன் ஃபவுண்டேஷன் கூட அதில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு எல்லாமே அந்த ஜேஎம் கம்பெனிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அதனால் நம்ம தோதாகிறப்போ அமைச்சிக்கலாம். ஓகே. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேட்டகரியில் இதாகிடும். கவர்மெண்ட்டு, கம்பெனி, ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு கான்செப்டில். ஓகே. அதனால் கம்பெனியை பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஒவ்வொன்றா தோது பார்த்துக்கலாம், அவசரப்படாதீங்க. ஓகே. அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனி எடுத்து நடத்தணும் அப்படின்னா அதுக்கு நிறையா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஓகே. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேற்கத்தியத்தோட எஜுகேஷன் சிஸ்டம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே. அதனால் அவசரப்படாதீங்க. நானே தோதா எல்லாத்தையும் அமைச்சு கொடுப்பேன். அதே சமயத்தில் ஒருத்தர் டேமேஜ் பண்ணிக்காதீங்க. நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் நல்லா காசு சம்பாதிக்க முடியும். நல்லா நீங்கள் எனக்கு லாபம் கிடைக்கிறப்ப தான் உங்களுக்கு தேவையான சேலரி, உங்களுக்கு தேவையான வசதி எல்லாமே நான் உங்களுக்கு தோது செஞ்சு தர முடியும். ஓகே.
சரி, அடுத்த தகவல், ஜெர்மனி டிஸ்கஷன். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கோப்பு மாதிரி, இந்த நாட்டுக்கு இவ்வளோ கேஷு, இந்த நாட்டுக்கு இவ்வளோ தோது, அது எல்லாமே ஓகே தான். ஆனால் ரியாலிட்டியாக வந்துட்டு எல்லாமே தோதாகணும். அதனால் நானே பொறுமையாக கூப்பிடுவேன், அவசரப்படாதீங்க. கொடுக்குற கேஷுக்கு எரர் ஏற்படுத்தாமல் எனக்கெல்லாம் தோது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான கேஷ் கிடைக்கும். ஓகே. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, காணல் நீராக இருக்கக்கூடாது. சும்மா வந்துட்டு நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறோம், அவ்வளோ கேஷ் அதை வந்து கன்வெர்ட் ஆகி அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு அதெல்லாம் தருவாங்களா அப்படின்றது ஓகே அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ரியாலிட்டிக்கு தோதாகிற மாதிரி பாருங்கள். ரியாலிட்டி கேஷ் கிடைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு தோது செஞ்சு கொடுப்பேன். ஓகே. சரி, அடுத்து இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி ஆர்டரு, இந்த ஸ்பேஸ் ஜெட்டு, ஸ்பேஸ் ஷிப்பு, அதுக்கப்புறம் ஒரு சில ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அதையும் நான் ஓரளவு எல்லாமே தோதாகிறப்போ அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை தான் அந்த நாட்டில் பார்த்துட்டு அவங்கவுங்க அப்படியே ஆர்டர் கொடுத்து அப்படியே டீல் பண்ணிடுவாங்க. எல்லாமே டிஜிட்டல். ஓகே. எல்லாம் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் இப்போ எல்லாம் அவ்வளோவா கிடையாது. எல்லாமே டிஜிட்டலாக இருக்கிறனால எல்லாமே அப்படி அப்படியே மூவ் பண்ணிக்குவாங்க. ஓகே. அதனால் எனக்கு ஸ்டூடியோவில் நிறையா வேலை இருக்குது. நான் என்னோடய வேலையை பார்ப்பேன். அது இல்லாமல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் நிறையா கோர்ஸ் படிக்கலான்னு இருக்கேன். எனக்கும் டைம் கிடைக்கும். சும்மா ஏதோ ஒரு நிலையில் கம்பெனி இருக்குதுங்க, நாடு இருக்குதுங்க, ஏதோ யாரையோ ஏமாற்றிக்கிட்டு தன்னைத்தானே ஏமாத்துறதுன்றது சரி கிடையாது. நான் எப்பவுமே என்ன நானே ஏமாற்றிக்க மாட்டேன், நான் மற்றவங்களும் ஏமாற்ற மாட்டேன். அதனால் அந்தந்த ஒர்க்கெல்லாம் அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம். அது மனிதநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாத்தியக்கூறான ஒரு விஷயந்தான். ஓகே. ஏன்னா ஃபஸ்ட்டு டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன், தேர்ட் டைமென்ஷன் அப்படின்ற கான்செப்ட் சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய கொள்ளளவு நானும் நினச்சேன், சரி நம்மளும் அந்த தேர்ட் டைமென்ஷனுக்குள்ளேயே எனக்கு நானே கன்வெர்ட் பண்ண பார்த்தேன். ஆனால் என்னால் கன்வெர்ட் ஆகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் என்னோடய இயல்பில் தான் நான் நடந்துக்கிட்டால் தான் எனக்கு தோதாகும். ஓகே. அப்போ தான் அந்த 3 டைமென்ஷனுக்குமே ஒரு பாதுகாப்பு. ஓகே. அதனால் என்னோடய நிலையில் தான் நான் நடந்துக்கணும். ஓகே. அதனால் உங்களோட பதத்துக்கு நான் நடந்துக்கணும்னு நினைக்கிறது உங்களோட ஆத்மா நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சமநிலை தான். ஆனால் என்ன பண்ணுறது, உங்கள்கிட்ட அந்தளவுக்கு ட்ரில்லியன் கணக்கில் கேஷ் இருக்குது அப்படின்னா ஓகே. ஏன்னா எனக்கெல்லாம் அவ்வளோ கேஷ் தேவைப்படுது. அப்படின்றனால என்னோடய இயல்பில் தான் நான் நடந்துக்கணும். ஓகே. சரி, அடுத்த தகவல்.